எல்லாருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கலுக்கு பலமுறை நாடகங்கள் நடத்த வந்திருக்கேன். அதே போல் என்னுடைய அருமை நண்பர் சேகருடைய கிரகப்பிரவேசத்துக்கு வந்தேன். வீட்டினுடைய கிரகப்பிரவேசம், முதல் பெண்ணுடைய கல்யாணத்துக்கு வந்தேன். இப்போ இன்றைக்கும் தேர்தல் பிரச்சாரம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு லேட்டாகிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கேப் கிடச்சிது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு இப்போ மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணுன்னு இந்த சமயத்தில் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, கல்யாணம் பண்ணிக்கிறோம், உடனே ஒரு வாரத்திலேயே சண்டை போடுறோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வெற்றிகரமான திருமணம் கிடையாது. கல்யாணம்னு சொன்னால் நான் 25 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு, 50 வருஷம் ஆச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரத்தான் செய்யும். ஆனால் விட்டு கொடுத்து போவது தான் சிறந்த வாழ்க்கை. எனக்கு 1979 கல்யாணம் ஆச்சு. இப்போ ஆச்சு 45 வருஷம், 46 வருஷம். ஒரே குடும்பம், ஒரே மனைவி, சந்தோஷமாக இருக்கேன். எல்லாமே சிலது ஒன்று இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போகும்போது பிரச்சனைகள். அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க தன்னுடைய படிப்பை எல்லாம் விட ஒழுக்கத்தை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். என்றைக்குமே கணவன் பெரியவன், மனைவி பெரியவன் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போயாச்சு. வீட்டில் கணவர் வேலைக்கு போகிறார், மனைவி சமைக்கிறாள், அதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி பாதி இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பெண்கள் தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்காக புருஷன் சமைக்கிறாங்களான்னு கேட்காதீங்க. இல்லை, அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு நாம் கல்வி போதிப்பதை விட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும். அதுதான் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஐயோ கடை திறந்துட்டாங்களே, டாஸ்மாக் திறந்துட்டாங்களே, ஜனங்க கெட்டு போகிறாங்களேன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ மருந்து கடையில் விஷம் கூட தான் வைக்குது, வாங்கி குடிக்கிறோமா? நாம் பண்ணுற தப்புக்கு அரசாங்கத்தையும் குறை சொல்லணும். எனக்கு 75 வயசாச்சு. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு சொட்டு லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. நான் 95 படம் நடிச்சிருக்கேன். சினிமா துறையில் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதே போல் சினிமா நடிகர்களை சினிமா ஸ்க்ரீனில் மட்டும் நடிகர்களாக பாருங்கள். அவங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலிகளாக நினைக்காதீங்க. அது உங்களை ஏமாற்றிடும். சினிமா ஸ்க்ரீனுங்கிறது ஒரு பொய்யான விஷயம். 60 அடி ஒசரம், 120 அடி அகலம். அந்த ஒசரத்துக்கு யாராவது ஒரு ஆள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆச்சுன்னா அவ்வளோதான், வெள்ளை ஸ்க்ரீன் ஆகிடும். அப்படிப்பட்டவர்கள் பின்னாடி ஓடுறதை நிறுத்தணும். எனக்கு ஆரம்பத்திலேருந்தே நான் சிவகுமார் மாதிரி எங்களுக்கு ரசிகர் மன்றம் கூடாதுன்னு நினச்சி ரசிகர் மன்றமே கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு ரசிகர் மன்றம்? கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறோம், நமக்கு எதுக்கு? அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் காசில் ஒரு பால் பேக்கெட் வாங்கி கொடுத்தா அது சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம அந்த ஒழுக்கத்தை தான் நம்ம வளர்க்கணும். அதுதான் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும், அரசியல், ஆன்மீகம், எது கேட்டாலும் பதில் சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் சார் வெற்றி பெறுவார்? 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக முதலமைச்சராக திரு ஸ்டாலின் என் நண்பர் அமருவார். அதுவும் ஃபுல் மெஜாரிட்டியோடு வருவாங்க. 160 சீட்டுகளுக்கு மேல் பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட டிஎம்கே ஆட்சி அமைக்கும். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன் இருக்காரு. மாதம் 2000 இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி இதெல்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு வரியை ஏற்றிப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பேக்கெட்லேருந்து பணம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறேங்கிறார். அப்போவே ஜனங்க நம்ப மாட்டாங்க. 1000 ரூபா கொடுக்குறேங்க போது இது எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டார். எதற்காக இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால், இந்த திமுக 5 வருஷ ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு சுமார் 8000லேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நலத்திட்ட உதவிகள் போயிருக்கு. பஸ்ஸில் ஃப்ரீயாக போனால் ஒருத்தருக்கு 1000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஆகுது, ஃப்ரீயாக கிடைக்கிது. அதே போல் அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. குடும்ப தலைவிக்கு இப்போது 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, 3000 ரூபா 3 மாதத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 65 ஸ்டூடெண்ட்ஸு, ஏழை மாணவர்கள் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்திருக்காங்க. முன்னெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து தான் வரணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் போய் இன்றைக்கி அடித்தட்டு மக்களும் வர முடியும் அப்படின்னு காட்டினது நம்முடைய இந்த திராவிட மாடல் திமுக அரசு. அதை நாம் ஒத்துக்கணும்.
அதுக்கு மேலே இது வந்து என்றைக்கு முதல்வர் சொன்னாரோ நான் எல்லோருக்குமான முதல்வர் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தில் திமுகவினுடைய எந்த நலத்திட்ட உதவியும் இனிமேல் அதிமுக செய்ய முடியாது. அதிமுக விட்ட வேறு எந்த கட்சியும் செய்ய முடியாது. விஜய் ஒரு சொன்னார், யாரும் இலவசம் வாங்காதீங்க, 1000 ரூபாலாம் வாங்காதீங்கன்னு சொன்னவர் ஒரு தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பவுனில் மோதிரம் பண்ணி போடுவேன். ஒரு நாளைக்கு 2000 குழந்தை பிறகுது தமிழ்நாட்டில். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் சனி ஞாயிறு லீவெல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு பிறந்துட்டு தான் இருக்கும். எங்கேருந்து கொடுப்பாரு? ட்ரம்ப்புக்கிட்டே அவ்வளோ கோல்டு இருக்காது. வாய்க்கு வந்ததை உணர வேண்டியது. விஜய் வந்து என்னுடைய நண்பருடைய மகன்தான். ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறுங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சிக்காம திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு அவர் போட்ட மீட்டிங்கில் 41 பேர் செத்து போனாங்க, சமீபத்தில் ஒரு பையன் செத்து போனான், அதுக்கு முன்னாடி 6 பேர் செத்து போனாங்கன்னு பார்த்தா அவர் என்னமோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி பலி கொடுத்துக்கினே போகிறாரே தவிர இவர் எப்படி வாழ வைப்பார்னு எனக்கு தெரியலை. ஏனென்றால் அவர்கிட்ட வந்து சேர்ந்தவங்கெல்லாம் மற்ற கட்சியிலேருந்து விரட்டப்பட்டவர்கள், மற்ற கட்சியில் வேறு வழி இல்லாமல் அங்கே நமக்கு போனி ஆகலைன்னு சொல்லி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி அவங்களால வெற்றி பெற முடியும்? அவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்குவாங்க. அந்த ஓட்டு எப்படின்னா ஜெயிக்க வேண்டியவங்களை ஜெயிக்க விடாத பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் அது வந்து திமுகவுக்கு நடக்காது. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு தான். திமுக எதிர்ப்பு ஓட்டு யார் பண்ணுறாங்க? அதிமுக. அப்போ அதிமுக ஓட்டை தான் இவங்க பிரிப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. பாஜக எவ்வளோ சீட்டு வேணால் வாங்கலாங்க. பாஜகங்கிறது ஒரு மிகப்பெரிய பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் வேணால் தண்ணியில் குதிக்கலாம். பாறாங்கலுக்கு ஒன்றுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க தான் மூழ்கி போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் பாஜக என்பது குறைஞ்சபட்சம் பெருசாக அவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆட்சிக்கு வரணுங்கிறதெல்லாம் இன்னொரு 30 வருஷம் ஆகும். ஆனால் மோடியே 27க்கு அப்புறம் ஆட்சியில் இருப்பாரான்னு தெரியாது. இது ஏனென்றால் நான் மோடியை 2011 வருஷம் நான் சந்திக்கும் போது சொன்னேன், நீங்கள் இந்தியாவில் 3 முறை பிரதமராக இருப்பீங்க, அதுவும் 2027 வரைக்கும் தான் இருப்பீங்கன்னு சொன்னேன். 3 முறை பிரதமரானது பலிச்சிருச்சு. 2027 வரைக்கும் பலிச்சிருச்சுன்னா நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் என்பதனுடைய சித்தாந்தத்தை வைத்து தான் பிஜேபி ஆட்சி நடத்துகிறாங்க. அந்த பிஜேபியினுடைய ஆட்சி என்பது என்னன்னா சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அது தவறான விஷயம். இன்றைக்கி ஒரு கோவில் பிரச்சனையா நாங்கள் தான், ஏன் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகலையா? விருப்பம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறவங்களாம் ஒரு கட்சி, கோவிலுக்கு போகாதவங்களாம் ஒரு கட்சி கிடையாது. கோவிலுக்கு போகிறவங்களே பல கட்சியில் ஓட்டு போடுறவங்களாம் இருப்பாங்க. நாங்கள் வந்து மதுரையில் மாநாடு நடத்தினோம், முருகனுக்கு 4 லட்சம் பேர் வந்தான்னாங்க. சர்வசாதாரணமாக திருச்செந்தூரில் 7 லட்சம் பேர் வராங்க. நம்ம பக்தி வேறு. என்னுடைய பக்திங்கிறது எனக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். அதில் ஒரு கட்சி நயினார் நாகேந்திரன் உள்ளே பூந்து அரசியல் பண்ணால் அதெல்லாம் ஜனங்க நம்பவே மாட்டாங்க. நீ என்ன செய்ய போகிற? என்ன பண்ணாங்க? இப்போ நான் தேஜஸ்னு ஒரு ரயிலில் வந்தேன், இட்லி வடை வாயில் வைக்க முடியல. மத்திய அரசு டிக்கெட் எவ்வளோ விலை? கிட்டத்தட்ட 2000 ரூபா பிளேன் டிக்கெட்டு விலை. இப்போ ரயிலுங்கிறது என்னென்னா சாமானிய மக்கள் போகிறத அப்படிங்கிறதையும் மாற்றிட்டாங்க. பிளேனில் டிக்கெட் கிடைக்காதவங்க போகிற இடம் தான் ரயில். அப்படின்னா இன்னி வரைக்கும் மோடி அரசு நாட்டுக்காக செய்கிறேங்கிறாங்க. அவங்க நாட்டுக்காக செய்கிறேங்கிறாங்களே தவிர சராசரியாக அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? போர் வரும்னு நமக்கு லேட்டாக தெரியும். ஈரான் போர் லேட்டாக நமக்கு தெரியும், மோடிக்கு தெரியாதா? ஏன் அப்போ 2 மாதத்துக்கு உண்டான கேஸ் வாங்கி வச்சுக்க முடியாது அவரால்? அவர் கிளம்பி ரஷ்யாவுக்கு போயிட்டார், தனி பிளேனில் போவார். அவருக்கு கேஸ் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தான் க்யூவில் நிற்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இங்கே கேஸ் அவ்வளோ தெளிவாக கிடையாது, எல்லோரும் நிற்கிறாங்க. ஏன்னா நமக்கு அடித்தட்டு. உடனே இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 29 நமக்கு 23 தேர்தல் முடிஞ்சிடும், 29 கல்கட்டாவில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 2ஆம் தேதிக்குள்ளே இந்தியாவில் குறைஞ்சபட்சம் 10 ரூபா பெட்ரோல் விலை ஏற்றுவாங்க, 50 ரூபா கேஸ் விலை ஏற்றுறாங்களா இல்லையா பாருங்கள். அவங்களுக்கு தமிழ்நாட்டு எலெக்ஷன்லாம் பெரிய பொறுப்பே கிடையாது. அவங்களுக்கு மத்திய அரசு நடத்தக்கூடிய அந்த தேர்தல்லாம். ஆனால் மீண்டும் மத்திய அரசில் பாஜக ஆட்சிக்கு வருவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவ்வளோதான். அதுதான் நம்ம சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் யாரையும் எதையும் சொல்லக்கூடியதில்லை. இந்த தடவை மிக தெளிவாக திட்டமிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து சீட்டு ஒதுக்கீடெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக
பண்ணியிருக்கார். நிறைய பேர் கூட சொன்னாங்க தேமுதிகவுக்கு எதுக்கு அவ்வளோ. ஆனால் தேமுதிக என்ற கட்சி இன்றைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 2000 5000 ஓட்டுகள் பெறக்கூடிய வலிமையில் உள்ள கட்சி. அப்படிப்பட்ட கட்சி. இப்போது எஸ்ஐஆர் வந்தது. எஸ்ஐஆருக்கு பிறகு 70 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில் குறைஞ்சிது. அப்படி பார்த்தாலும் அந்த ஓட்டில் மிக குறைச்சலான ஓட்டுகள் குறைஞ்சிது திமுக கட்சியில் மட்டும். ஏன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ணினாங்க. அதனால குறைஞ்சிது. இப்போது வெற்றி தோல்வியே பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு 2000 ஓட்டு 1500 ஓட்டு வரும்போது அந்த இடத்துலலாம் தேமுதிகவினுடைய பங்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கும் மிக அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த கால்குலேஷன். ஆனால் இதை வந்து தீய சக்தி அதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு அதை விட்டால் வேறு வார்த்தை தெரியல. அவ்வளோ இல்லை சார். இப்போ தாவேகா தலைவர் வந்து இதுவரையில் வெளியில் அவ்வப்போது தான் வர்றாரு. இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சு தாவேகா தலைவர் அப்படிலாம் இல்லையே. இப்போ வளகாப்புக்கு போயிருக்கார் பாம்பேக்கு. அவர் எவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறாரு. அவர் ஏங்க பிரச்சாரத்துக்கு வரணும்? அவர் அங்கே நின்ன இடத்துலையே அப்படியே அவர் எல்லார் வீட்லேயும் தான் விஜய் இருக்காங்களே. ஆனால் அந்த விஜய்க்கெல்லாம் 18 வயசு ஆகலை. அதான் பிரச்சனை. ஓட்டு இல்லை. அதாவது உளறதில் உச்சகட்டமான உளறல். அதாவது அரசியலே தெரியாமல் வெறும் சினிமாவில் எழுதி கொடுத்த வசனத்தையே பேசிக்கிட்டு ஸ்டேஜில் வந்து இறஞ்சி கத்துறது போகிறது. அந்த அப்படியே சினிமாவில் கை தட்டுவாங்க. தாய்மார்களே ஓட்டு போடுங்க, தாய்மார்களே எங்களை ஆதரிங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அத்தனை கட்சியும்? தாய்மார்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி அவங்க காசில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கிடையாது. எந்த வீட்டில் அப்பா அம்மா காசில் பொறுப்பு இல்லாத சுற்றுறாங்களோ அந்த பசங்க தான் இந்த தாவேக்கால உறுப்பினராக இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு விஷயமே தெரியாது. எத்தனை மாவட்டம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், எத்தனை நலத்திட்ட உதவி பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள், என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை அவர் நல்லா பண்ணுவார், என்ன பண்ணுவார், சூப்பராக பண்ணுவாருங்க. இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? நாமளும் யாரும் சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. கலைஞர் எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் கலைஞரோட 50 ஆண்டுகளாக பழகினேன். ஸ்டாலின் அவர்களோட 40 ஆண்டுகளுக்கு மேலே பழகினேன். ஜெயலலிதா அவர்களோட 92லேருந்து பழகினவன். மோடி அவர்களோட 2012லேருந்து பழகினேன். என்னை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமான நேர்மையாக இருந்தனால தான் என்னை எந்த கட்சியிலையும் வச்சுக்கல, வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதனால தான் இனிமேல் எனக்கு எந்த கட்சியும் வேண்டாம் அப்படின்னா நான் திமுகவில் சேர்ந்துட்டேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, நான் திமுகவுக்கு ஆதரவாளர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு நண்பனாக இருக்கிறேன். இது எனக்கு வாழ்க்கையில் பெருமையாக இருக்கும். நீங்கள் மயிலாப்பூரில் நிற்க போகிறீங்களான்னா நான் எங்கள் வீட்டு வாசல் நின்னாலே மயிலாப்பூரில் நிற்கிறது தான். ஏன்னா என் வீடே மயிலாப்பூரில் தான் இருக்குது. நான் எதுக்கு மயிலாப்பூரில் நிற்கணும்? ஏற்கனவே கட்சிக்கு உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க நிற்கட்டும். அவங்களுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணுறேன். எனக்கு தமிழகம் முழுவதும் திமுகவுக்காக இந்த தடவை நான் பிரச்சாரம் பண்ணி நான் திமுக வெற்றி பெறுவதற்கு ராமருக்கு அணில் உதவின மாதிரி என்னுடைய உதவி இருக்கும். இந்த இடத்துலேயே பாருங்கள், எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடு, எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுன்னு கேட்டாங்க. ஆனால் கமலஹாசன் வேண்டாம், என்னால் உங்களுக்கு சிரமம் வேணாம், அதான் பெருந்தன்மை, அரசியல் நாகரிகம். இந்த 2 சீட்டுனால என்ன வந்துட போகுது அப்படின்னு அவர் நினச்சார். வேல்முருகன் பாருங்கள், அதே சமயத்தில் ஒரே ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு கமிட்டியிலலாம் சேர்மனாக இருந்தவர் சவால் விடுறார். இதுக்கே 2 வாரம் முன்னாடி அசம்பிளியில் அப்படி வாயில் ரத்த வர மாதிரி புகழ்ந்து பேசுகிறார் முதலமைச்சரை. அவருக்கு 2வது சீட்டு இல்லைன்னொன்னே மறுபடியும் வாயில் ரத்தம் வர மாதிரி கெட்ட வாரத்தில் தேவையில்லாத அசிங்கமாக பேசுகிறார். எதுக்கு? அப்போது அந்த நம்முடைய வேல்முருகனுக்கு அவ்வளோ பெரிய மக்கள் சக்தி இருந்தால் அவரே பண்ருட்டில் சுயேட்சையாக நின்று ஜெயிக்கட்டுமே. அவருடைய சாதனை என்ன? டோல்கேட் அடித்து உடைச்சது தான். வேறு என்ன சாதனை? அவர் எங்கேருந்து வந்தார்? பாமகலேருந்து வந்தார். ராமதாஸ் ஐயா கிட்ட தானே வந்தார். ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் மகனுக்கும் சண்டை இருக்குது. ஆனால் வன்னியர்களாக இருப்பவர்கள் யாருமே தந்தையை அவமதியாரை செய்யும் மகனை மதிக்க மாட்டார்கள். யாருமே எந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை, எந்த ஜாதியிலையுமே அப்பாவையே ஒரு மகன் எதிர்க்கும். ஒரு அப்பாவினால் தானே மகனை வெளியில் வர்றார். அவரே எதிர்க்கிறதுங்கிறது எனக்கு தெரிந்த வரைக்கும் கோர்ட் ஆர்டர் படி மாம்பழம் இந்த தேர்தலில் முடக்கப்படும். அவங்களும் ஒரு வேளை தாமரை சின்னத்தில் நிற்கலாம். மறுபடியும் பாறாங்கல்ல கட்டிட்டு தான் நிற்க போகிறோம். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா
இது வந்து சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பீரோ வேணால் பூட்டாத போயிட்டேன், ஒரு திருடன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போகிறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம் வந்து முதல்ல நமக்கு வந்து சுதந்திரம்ங்கிறது வேறு, பாதுகாப்பு வேறு. நாம் முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளோ? 10 கோடி பேர். நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இதனால் ஆனால் பாலியல் குற்றவாளிகளுக்கு அந்த ஷூட்டட் சைட்டு மாதிரி தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அவளுக்கு நேரடியான மரண தண்டனை. இந்த போலீஸ் என்கவுண்டர் பண்ணும்போது உடனே ஐயோ மனித உரிமையிலேருந்து ஓடி வந்துடுறாங்க. அது எப்படி நீ சுடலாம்? அவர் பெரிய ரவுடியாச்சே, அவருக்கு நீ பிரியாணினா போட்டு ஜெயிலில் வச்சுருக்கணும், அப்படி தானே பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்டவனை உடனே சுடணும்னு தோணும் இல்லையா? லாக்அப் டெத். அதே தான் சில போலீஸ்காரர்கள் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அவங்கள என்ன பண்ணுறாங்க? சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள சஸ்பெண்டே பண்ணக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும். அவங்க கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணி நான் குற்றமற்றவன்னு ப்ரூவ் பண்ண பிறகு மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். நமக்கு உலகத்தில் இருக்கிற அதே சட்டங்கள் தான் நமக்கும் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட தண்டனை மாறுபடுகிறது. தண்டனை மிக கடுமையாக இருக்கும் பட்சத்தில் குற்றங்கள் குறையும், எந்த அரசாக இருந்தாலும் சரி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? யோசிச்சு பாருங்கள். உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனாக கேட்குறேன். கட்சியெல்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்றும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாமல் நான் பேசலை. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அவர் 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்கள் கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இல்லை சார் நான் போய் சோப்பு வாங்கிட்டு, என்ன சோப்பு வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அதுதான் காரணம். என்னன்னு சொல்ல இல்லையா? வாட்ச்மேனை கூப்பிட்டு போ. நாம் வந்து நம்மை நம்பி வந்த பெண்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் 1500 மக்களுக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க. இது இந்திய அளவிலேயே, இந்திய அளவில் மிக அதிகமான பாலியல் குற்றங்கள் எங்கே நடக்குது தெரியுமா? பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் தான். உங்களுக்கு வேணும்னா பாஜகவை ஆதரித்து பேசும் பாண்டே அவர்களே சொன்ன கருத்தை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். நான் சொன்னதை விட்டுருங்க. நான் தான் பாஜகலேருந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா 3 கட்சியிலேருந்து என்னை வெளில அனுப்பிச்சாங்க. ஒரு கட்சியில் நானே வெளில வந்த மாதிரி இருக்கட்டும்னு வந்துட்டேன். இப்போ தான் கருநாகராஜன் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதாவது பாஜக என்பதோ தமிழ்நாட்டுக்கு டெல்லியில் ஆட்சி செய்யும் யாருமே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செய்ய முடியாது. அவர் அமித்ஷாவாக இருக்கட்டும், அவருக்கு மேலே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இங்கே நடக்காது. இது திராவிட மண். நீங்கள் சொல்லலாமான்னு கேட்டால் இது திராவிட மண்ணில் பிறந்தவன் திராவிடன் தான். தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழன், இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன். அதில் போய் நீ கிறிஸ்டியனா, நீ முஸ்லீமான்னு கேட்குறது எப்படி? தப்பு தானே? ஏன் இன்றைக்கி சிறுபான்மையிற்கு நம்பிக்கை வரல? தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு போகிறாரு விஜய். ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு முஸ்லீமுக்கு கூட அவர் ஓட்டு கொடுக்கலையே. அப்புறம் அவர் என்ன சிறுபான்மை இருக்குது, அவர் சாதகமாக பேசுவார்? அதுக்காக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு தீர்மானிச்சுக்கிட்டே வந்தால் அதிமுகவுக்கு போடக்கூடாது, பாஜகவுக்கு போடக்கூடாது, பாமகவுக்கு போடக்கூடாது. ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க. விஜய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர், அவருக்கு ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுவது நமக்கு சிறந்தது, தமிழ்நாட்டுக்கு சிறந்தது. நன்றி, வணக்கம்.